ஹே கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்னென்னா 2026 ஒரு அனிமேஷனாக ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஃபீல் குட் மூவி தான் சொல்ல போகிறேன். இந்த மூவியோட பேர் ஸ்வாப்டு. இந்த மூவியோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு புத்திசாலியான உயிரினத்தை காமிக்கிறாங்க. அது எலின்னு தான் நினைக்கிறேன். அதாவது எலி வகையே சேர்ந்தது. ஆனால் அது பேர் என்னன்னு தெரியல. ஸோ அதனால நான் எலினே சொல்கிறேன். ஏங்க இவன் தான் பேரும் ஆலியாக்கும். அவன் தான் இவங்க கிளான்லேயே ரொம்ப புத்திசாலி, துருத்துருன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தைரியசாலியாக்கும். அதனால தானுங்க ரொம்ப வேலை கொடுத்து வாயில் போட்டுக்குவாங்க. இப்போ கூட பாருங்க, ஒரு எலி தண்ணி கடியில் போய் ஒரு மீன் கிட்ட பேசிட்டு இருக்கு. அதுவும் அந்த மீன் பேர் கூகுளாம். இதை பார்த்து அவங்க அப்பா பயந்து போய் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்கன்னு சொல்ல இப்படியே பண்ணிட்டு இருக்க, நம்ம உயிரினத்தை தவிர எந்த உயிரினத்தையும் நம்ப கூடாது பார்த்துக்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஃபேமிலி மீட்டிங் போட்டு நம்ம ஆளியை வச்சு வறுத்தெடுக்கிறாங்க. ஆனா நம்மளால அசர்ற மாதிரி தெரியல. அதனால ஒரு பழைய ஸ்டோரி எடுத்துட்டு வராங்க. அவங்க தாத்தம்மா தான் சொல்றாங்க, அதாவது அவங்க பாட்டி சொல்றாங்க, ஏங்கன்னு பல வருஷத்துக்கு முன்னாடி தீவுக்கு வெளியே ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சு கண்ணு. அங்க இப்ப மாதிரி இல்லாம எல்லா உயிரினமும் ஒத்துமையா வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் எல்லா உயிரினத்தையும் நடுங்க வைக்கிற மாதிரியும் எல்லா உயிரினத்தையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு மிருகம் வந்துச்சு. அப்பையிலிருந்து பள்ளத்தாக்கு எல்லாம் மாறிடுச்சு கண்ணு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய உயிரினம் வந்துச்சு. அதை நடமாடுற பழத்தோட்டனே சொல்லுவாங்க. அது பேரு தான் டிசு. அதுக்கு கண்ணு ஒரு சக்தி இருந்துச்சு. அது ஒரு மந்திரம் மட்டும் எல்லா உயிரினத்துக்கும் கொடுத்துச்சு. அதை யார் யாரு தொடுறாங்களோ அது உயிரினத்தை மாத்திக்கலாமா. அப்பத்துல இருந்து பைத்த வேலைக்கு எல்லா உயிரினமும் ஒத்துமையா இருந்துச்சு. இதை பார்த்த ஓனா என்னுடைய ஆதிக்கம் குறைஞ்சிட்டு தான் நினைச்சு டிசோவோட சக்தியை பயன்படுத்தி அது ஒரு நெருப்பு உணய மாறிடுச்சு கண்ணு. அதுக்கப்புறம் 4 டிசோவை கொண்டு போட்டுருச்சு. மீதி உள்ள டிசோக்கெல்லாம் துரத்தி விட்டு பள்ளத்தாக்க மூடி விட்டுருச்சு கண்ணு. அப்பத்துல இருந்து அதோட ஆதிக்கம் மறுபடியும் உருவாயிருச்சு. எல்லா உயிரினும் மறுபடியும் பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சிச்சு கண்ணு. அதனால தீவுக்கு வெளியே இருக்கிற பள்ளத்தாக்குக்கு நீ போகாத, அந்த ஓனா இருந்தா உன்னை கொன்னுருன்னு சொல்றாங்க அவங்க பாட்டி. இதை கேட்டாலே பயப்படான்னு பார்த்தா அவன் பயப்படாம, இது என்ன பாட்டி கதை, நல்லாவே இல்லை. கதைன்னா ரத்தம் தெறிக்க வேணாவா, எலும்பு உடைய வேணாவா, சதை கிளிய வேணாவான்னு கேட்கறான். இது யாருக்கும் திருந்தாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹாலி ஒரு குட்டி பறவையை காமிக்கிறான். அது பசியில் இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுக் கொடுக்குறான். ஆனா ஹாலி என்ன நினைச்சாலும் கடைசியில் அது அவனுக்கே ரிவீட் ஆயிடுது. அந்த பறவை சாப்பிட கத்துக்கொண்டதோடனே அதோட கூட்டத்தை கூப்பிட்டு எல்லா பறவையும் சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஆயிடுது. எல்லாம் பொந்துக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களால வெளியே கூட வர முடியல. இதுக்கெல்லாம் காரணம் ஹாலின்றனால யாருமே அவங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த மாத்தணும்னு ஹாலி போராடுறான். அதுல ஒரு தீர்வையும் கண்டுபிடிக்கிறான். அதோட கண்ணுக்கு ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஒளியோட ரிஃப்ளெக்ஷன் அடிச்சா அதுங்களுக்கு கண்ணு தெரியாம போகுது. அதை பயன்படுத்துறான். எல்லா பறவைகளும் பயந்து ஓடுது அவன் எதிர்பார்த்த மாதிரி. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் அவன் மேல வந்து மோதி ஒரு குழியில தள்ளி விட்டுருது. அந்த குழியில பார்த்தா ஒரு ப்ளூ கலரா ஒரு ஒளிரும் மொட்டு இருக்கு. அது மேல விழுந்துடுறான். விழுந்து ஒரு பறவையா மாறிடுறான். அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான கதை. திரும்ப அவன் எப்படி எலியா மாறுறான். படத்தில் இருக்கிற டர்னிங், ட்விஸ்ட், எமோஷனல் எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் தான் காமெடி, அட்வென்ச்சர், ஃபேண்டசின்னு எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். இந்த மூவி நீங்கள் எதுக்கு பார்க்கணும்னு சொல்கிற முக்கியமான கோரே தமிழ் டப்பிங் தான். மறக்காம இந்த மூவியை செக் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ். இதே மாதிரி மூவியை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணுமில்லைங்கப்பா, பயந்துடாதீங்க. இது ஆபத்தானது இல்லைங்க, ரொம்ப விவரமானது பாருங்க. நான் அது கத்து கொடுத்துருக்கத.